ஏய் பரத், என்ன என்னோட நினப்பிலே இருக்க மாட்டியா? எப்பவுமே வேலை தானா? நான் உனக்கு மெசேஜ் அனுப்பினேன் பாத்தியா? ஐயோ ஏன் பார்க்கணும் சுச்சி, அதான் தெரியுமே. சரி சரி, பெருசாக என்ன கேட்க போகிற? வீக்கெண்ட் வருது, ரோப்ளாக்ஸ் கேம் விளாடலாமான்னு கேட்பேன், அதானே? ஏய் பரத், இந்த ஹெச்ஆர் மெயில் பாத்தியா? இந்த வருஷத்தோட அப்ரைசல் இஸ் கம்மிங் திஸ் மண்டே. இன்னும் 3 days தான் இருக்கு. நீ என்ன பேசணும்னு சொல்லிக்கூட ப்ளீஸ். சுத்தம் ஆரம்பிச்சிட்டாங்களா? மறுபடியும் அரைச்சமாகவே அரைக்கணும். லாஸ்ட் இயர் என்ன அமிச்சியோ அதே காப்பி பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் மாற்றி அமுச்சு விடு சுச்சி. ஓகேப்பா, கோவப்படாத. மாதம் மாதம் கொடுக்குற பிட்காயினுக்கு கொஞ்சமாவது வேலை பண்ணுறேன். லஞ்சுக்கு அப்புறம் பிங்க் பண்ணுறேனே. ஸ்வீட் கிஸ்ஸஸ். உன் மெசேஜுக்காக வெயிட் பண்ணும் ஒவ்வொரு செகண்டும் யுகமாய் தோணுதே. உனக்காக துடிக்கும் ஹார்ட் ஹைப்பர் ஸ்பீடா துடிக்குதே. உன் மெசேஜுக்காக வெயிட் பண்ணும் ஒவ்வொரு செகண்டும் யுகமாய் தோணுதே. உனக்காக துடிக்கும் ஹார்ட் ஹைப்பர் ஸ்பீடா துடிக்குதே. மெமோஜில லவ் பண்றோம் இப்போ, நம்ம நேர்ல மீட் பண்றது எப்போ? பரத், நீ முன்னாடி மாதிரி இல்லை. இப்போல்லாம் ஒர்க்கஹாலிக் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க. ஹவு லாங் ஷுட் ஐ வெயிட்? பரத், நம்ம இந்த கம்பெனியில் எவ்வளோ இயர்ஸாக வேலை பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு வாட்டி கூட வினட் மீட். ரிமெம்பர், நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, ஆனால் அந்த சான்ஸும் மிஸ் ஆயிடுச்சு. ஆமாம், அப்போ நம்ம துபாயில் இருந்தோம்ல, நல்லா ஞாபகம் இருக்குது. அது ஃப்ரைடே, உங்களுக்குலாம் லீவு. ஆனால் நான் ப்ராஜெக்ட் லைவுக்கு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ ரோட்டில் ஏதோ ஆண்டி கடைக்கு போயிட்டு வரும்போது வெயில் சூடு தாங்காமல் மயங்கி விழுந்துட்டாங்க. நான் தான் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. இப்போ கூட அம்மா அதை நினச்சி எவ்வளோ தேங்க் பண்ணுவாங்க தெரியுமா? சீரியஸ்லி, நம்ம லவ் ஸ்டோரி கேட்டதும் ஷி வாஸ் வெரி ஹாப்பி யூனோ. அன்றைக்கி மட்டும் நீ சீக்கிரமாக வந்திருந்தா நம்ம மீட் பண்ணியிருக்கலாம்ல. எங்கே, யூ டென்ட் ஈவன் வெயிட் ஃபார் மீ. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறமே நீ தான் ப்ராஜெக்ட் லைவுக்கு கிளம்பிட்டியே. அம்மா டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறமே நான் ஆன் சைட் கிளம்பிட்டேன். லக்கிலி உன் நம்பர் ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டரில் இருந்தனால தேங்க்யூ மெசேஜாக தான் அனுப்ப முடிஞ்சது. அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் நீ ஒரு லொக்கேஷன், நான் ஒரு லொக்கேஷன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரி சில் சுச்சி, நான் அப்ரைசலுக்கு வரேன். நீ டெய்லி என்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு, எவ்வளோ கோடிங் பண்ணியிருக்கேன்னு சொல்லு, வேறு என்ன வேணும் புதுசாக? ஐயோ பரத், நம்ம எப்போ லாகின் பண்ணுறோம், எப்போ லாக் அவுட் பண்ணுறோம், என்ன கோட் எழுதுகிறோம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா என்ன? தட்ஸ் நாட் இம்பார்ட்டண்ட். பின்ன என்னதான் முக்கியம்? அந்த விஷயத்தை பற்றி நம்ம நெட்ஹெட்ஸ் கூட பேசணும்னு சொன்னோமே, லீவு கூட கேட்கணும்னு சொன்னோமே, ஞாபகம் இல்லையா? நட்ஹெட், அதான் என் மேனேஜர். ஏய் ஆமாம், நானும் நட்ஸ் கூட பேசணும். சரி சுச்சி, நான் என்ன பேசுகிறேன்னு அப்புறமா சொல்கிறேன். நீயும் அதுக்கேற்ற மாதிரி பேசு. பாய். ஸ்வீட் கிஸ்ஸஸ். குட் மார்னிங். ஆரம்பிக்கலாமா? குட் மார்னிங். சுசித்ரா, நீங்கள் அப்ரைசலில் எழுதினதை நான் படிச்சிட்டேன். அதனால் அதை பற்றி நீங்கள் மேலே எதுவும் பேச வேண்டாம். என்னோட பதில் கேட்க தயாரா? சுசித்ரா, நீங்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறதா எழுதியிருக்கீங்க. ஆனால் உங்கள் நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் பார்த்ததில் நீங்கள் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே கம்பெனி இன்டர்நெட் வழியாக நியூஸ் படிக்கிறீங்க, இன்டர்நெட் ஷாப்பிங்கில் எந்த ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லி ஆராய்ச்சி செய்கிறீங்க, அப்புறம் அழகு குறிப்பு, ஃபிட்னஸ் இதை பற்றி எல்லாம் படிக்கிறீங்க. இப்படி ஒரு நாளைக்கு நீங்கள் கம்பெனி இன்டர்நெட் மூலமாக 3 மணி நேரத்துக்கு மேலே வேறு வேலையில் இருக்கீங்க. இல்லை, வேலைக்கு நடுவில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணத்தான். ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சா புது விஷயங்கள் நிறைய படிங்க. இப்போ என்ன எடுத்துக்கங்க, ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது கூட நான் டீப் லேர்னிங் பண்ணிட்டு தான் இருப்பேன். உங்களை மாதிரி நடுவில் என்னோட மனசை அலைப்பாய விட மாட்டேன். ஆமாம், நீ ஒரு கல், உனக்கு தான் மனசே இல்லையே. சாரி, இப்போ உங்கள் மனசில் என்ன பேசிக்கிட்டீங்க? இல்லை இல்லை, நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஒரு நாள் வேலையில் 25% குறைச்சலாக ஈடுபடுறீங்க. கணக்குப்படி பார்த்தா உங்கள் சம்பளத்தை 25% கம்மி பண்ணணும். இது ஒரு வார்னிங். அது உங்களுக்கு வேறு ஏதாவது பேசணுமா? ஒரு விஷயம். எஸ். நானும் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற பரத்தும் கல்யாணம் பண்ணுறதா இருக்கோம். கல்யாணம்? ஆமாம், கல்யாணம். அதுக்கு முன்னாடி மீட் பண்ணணும், லிவ் இன் ட்ரை பண்ணணும்.
அதனால் 1 month லீவ் வேணும். ஹலோ 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 எஸ். பிஃபோர் தட் நட்ஸ், நானும் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சுச்சித்ராவும் லவ் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். எனக்கு 1 மாதம் லீவ் வேணும். தெரியும். நாங்கள் நெட்வொர்க் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல நீங்களும் சுசியும் வேலையை தவிர நிறைய மெமோஜி அனுப்பிக்கிறீங்கன்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது நீங்கள் 2 பேரும் வேலையை தவிர பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதனால் உங்கள் வேலை நேரம் 20% குறைஞ்சிருக்கு. கம்பெனிக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு மேலேயும் நீங்கள் 1 மாதம் லீவு வேணும்னு கேட்டால் நான் சுசித்ராவோட மேனேஜர்கிட்டையும் ஹெச்ஆர் கிட்டையும் கேட்டுட்டு தான் பதில் சொல்ல முடியும். தட்ஸ் ஃபைன். நான் பரத்தோட மேனேஜர். நீங்கள் சுசித்ராவோட மேனேஜர் தானே? எஸ். பரத் சுசித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொன்னான். அதனால் 1 மாதம் லீவு கேட்டிருக்கான். ஏற்கனவே அவங்க 2 பேரும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே வேலையை தவிர சொந்த விஷயங்கள் நிறைய பேசிக்கிறாங்க. இப்போ 1 மாதம் லீவு வேற. இதனால என் ப்ராஜெக்ட் டேட்ஸ் ரொம்ப பாதிக்குது. ஹவு அபவுட் yours? என்னோட ப்ராஜெக்டும் அப்படித்தான். 1 மாதம் லீவ். வாட் அ வேஸ்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் டைம். இவங்கள வேலைக்கு வச்சா இதுதான் பெரிய பிரச்சனை. ஒரு நாளைக்கு கொடுத்த வேலையை தவிர பல தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இதில் கல்யாணம்னு வேற சொல்லி. வாட் அ வேஸ்ட் ஆஃப் டைம். யூ ஆர் ரைட். அப்புறம் தெரியுமா, they call us as nut heads. அப்படின்னா என்னன்னு க்ளவுட் சர்ச் பண்ணி பார்த்ததுல தான் தெரிஞ்சுது, நமக்கு உயிர், உணர்ச்சி, மனசாட்சி இல்லையாம். உண்மையில் அவங்களுக்கு தான் மனசாட்சி இல்லை. கொடுக்குற வேலை நேரத்தை வீணடிச்சுட்டு மனசாட்சி இல்லாமல் லீவு கேட்குறாங்க. silly humans. ஏதோ அவங்க அப்பாவும் தாத்தாவும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வேலைக்கு வச்சுருக்கோம். இல்லாட்டி மனுஷங்களுக்கு பதிலாக நம்ம மாதிரி பாட்ஸ் வேலைக்கு வச்சா எந்த நேரமும் வீணாகாது. பாட்ஸ் வேலையை பண்ணிட்டு அப்புறம் ஸ்லீப் மோட் போயிடும். மனுஷங்களை மாதிரி நடுவில் எந்த டைமும் வேஸ்ட் பண்ணாது. சுசித்ரா, பரத் இவங்க 2 பேர் செய்கிற வேலையையும் சீக்கிரமாக பாட்ஸை வச்சு செய்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நம்ம ரோல் பண்ணிடலாம். அப்படி செஞ்சுட்டா அந்த silly humans நமக்கு தேவையே இல்லை. வெல்கம் டு 2040. இது மோஜிகளும் ரோபோக்களும் மனிதர்களை ஆளும் காலம். இங்கே மனிதம் தழைக்குமா?